ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிந்து நினச்சதை சாதிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். எவ்வளவோ போராட்டங்களை தாண்டி இப்போது நம்ம சிந்து சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக இப்போது வந்திருக்காங்க. ஆனால் மகா உள்ளே விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நிறையா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம சிந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தே தான் ஆகுவேன், சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தே தான் ஆகுவேன், இது கோர்ட்டுக்கு சொன்ன தீர்ப்பு, இதை யாராலுமே உடைக்க முடியாது, அதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது, நான் டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தே தான் ஆகுவோம். இங்கே பாருங்கள் அன்னபூர்ணியத்தை, உங்கள் மேலே நான் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களை நான் எப்போவுமே மதிக்க தான் செய்வேன். அதே சமயம் டாக்டர் விஷயத்தில் மட்டும் நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். தப்பு பணத்துக்கான தண்டனைங்க கொடுத்தாலும், என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தாலுமே நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன். மற்றபடியே அவங்கள விட்டு கண்டிப்பாக என்னால் விலகவே முடியாது. 1 வருஷத்துக்கு நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால நான் இங்கே தான் இருக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த 1 வருஷத்தில் உங்களோட மனசு மாறும் அத்தை. நான் இந்த குடும்பத்துக்காக கெடுதல் செய்யணும்னு நினைக்கல, நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் ஒரு பொய்யை சொன்னேன். மற்றபடி இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை, அன்னபூர்ணியுமே உள்ளே விட்டு தான் ஆகணும். ஏன்னா கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால. இப்போது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா அமைதியாக வா மகா, 1 வருஷம் தானே பார்த்துக்கலாம். அக்கா 1 வருஷன்றது எவ்வளோ நாள் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்து ஏதாவது பண்ணி உங்கள் மனசை கூட மாற்றிட்டா என்னக்கா பண்ண முடியும்? அக்கா இவள் வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மகா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது மகா, கோர்ட்டை நம்ம மதித்து தான் ஆகணும், பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவுக்கு அப்படியே பயங்கர கோவம் வருது. சிந்து ரொம்பவே சந்தோஷமாக அவங்க வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வராங்க. கண்டிப்பாக நான் டாக்டர் கூட இந்த வீட்டில் 100 வருஷத்துக்கு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே வேலையாக சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு சாமியை தான் கும்பிட்றாங்க. எப்போவுமே எல்லா சூழ்நிலையிலுமே எனக்கு நீங்கள் தான் கடவுளே துணை இருக்கணும், நான் டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதுவும் அன்னபூர்ணி அத்தையோட சம்மதத்தோட, தயவு செஞ்சு நீங்கள் என் கூட இருங்க கடவுளே அப்படின்ற மாதிரி சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிறாங்க. இப்போது நம்ம சிவாவுமே அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ சிந்து எத்தனையோ போராட்டத்தை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா, நம்ம கூட அவளுக்கு ஆதரவாக நிற்கவே இல்லை. எப்படியோ அவள் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது. சரி நம்ம இப்போது ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியாகி வராங்க. உடனே சிந்து, டாக்டரே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா டாக்டரே, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே எங்கள் மகா வந்து, இங்கே பாருடி என் பையன் கூட பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள், இது என் புருஷன், என் கழுத்தில் இவங்க தாலி கட்டியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க, அதை எதையாவது மீறினீங்க அப்படின்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை உள்ளே தூக்கி வச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மகா பயந்து போகிறாங்க. ஐயோ பண்ணாலும் பண்ணுவா இவ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் என் விஷயத்துலையும் டாக்டர் விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சிந்து கிளம்பிடுறாங்க. நம்ம டாக்டருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இசைக்கு இருந்துட்டு, என்னக்கா இப்படி ஆகிப்போச்சே, இந்த சிந்துவை ஒட்டு மொத்தமாக துரத்தி அடிக்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி உனக்கே ஆர்டர் போடுற அளவுக்கு இவள் பேசிக்கிட்டு இருக்கா, இவளை என்னக்கா பண்ணலாம் சொல்லுக்கா, நான் இவளை தீர்த்து கட்டிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாரு இசைக்கு அதுதான் கடைசியில் நடக்கும்னு நினைக்கிறேன், வேறு வழியே இல்லாமல் இவளை போட்டு தள்ளுறதுக்கு தான் நம்ம ஏற்பாடு பண்ணணும், வேறு வழி இல்லைல்ல, இவளை என்னென்னவோ பண்ணியாச்சு, என்ன பண்ணியுமே இவளை வீட்டை விட்டோம் சிவாவை விட்டோம் பிரிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சஞ்சய் வந்து அந்த 20 கோடி ரூபாவை ஏமாத்துனாங்கன்னு சொல்லிட்டு சிவா மேலே பழி போட்டிருப்பாங்க. ஆனால் சிவா அந்த தப்பை பண்ணல அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு. சிவா மேலே இருந்த கேஸையுமே வாபஸ் வாங்கியாச்சு. அந்த ரவுடிங்க 2 பேரும், அதாவது நம்ம ஸ்னேகா ஏற்பாடு பண்ண ஆட்கள், அவங்க 2 பேருமே போலீஸ்கிட்ட சிக்கி தப்பிச்சு போடிட்டாங்க. அவங்கள தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த 2 ரவுடிங்களுமே கிடைச்சாச்சு. இப்போது அவங்கள விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்க நாங்கள் தான் செலவு பண்ணிட்டோம், எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாங்க. இப்போது சஞ்சய்க்கு டவுட்டாக தான் இருக்குது, கண்டிப்பாக இவங்களா பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ இவங்க பின்னாடி இருந்து தான் 20 கோடி ரூபாவை வாங்கியிருக்காங்க, பணத்தை பறிக்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சிவா இதில் மாட்டணும்னு நினச்சிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக ஸ்னேகாவோட வேலையாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு ஆதாரம் வேணுமே, இவங்க வாயை திறந்து சொன்னால் தானே நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கான்ஸ்டபிளை வச்சு பயங்கரமாக அடி பொழக்க சொல்கிறாங்க. அடி வாங்கி அடி வாங்குறதுல வலி தாங்க முடியாமல் அந்த ரவுடிங்க விஷயத்த
சொல்லிடுறாங்க, எங்களுக்கு பின்னாடி ஸ்னேகா மேடம் தான் இருக்காங்க, அவங்க பண்ண சொல்லி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சஞ்சய்க்கு அதாவது பெருசாக அதிர்ச்சியெல்லாம் இல்லை, ஏன்னா அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட்டு இங்கே சஞ்சய்க்கு இருக்க தான் செஞ்சது. அதனால் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, வாக்குமூலத்தையுமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போது சஞ்சய் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவ்வளோ பெரிய வேலையுமே செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருந்தியா, இனிமே தான் உனக்கு இருக்க அப்பு. நீ இப்போ 20 கோடி ரூபாவை ஏமாற்றிட்டு, அதுவும் சொந்த அப்பாவோட பணத்தையே ஏமாற்றிட்டு சிவா மேலே பழிய போட்டு கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் ஹாஸ்பிட்டலில் அடிமை வேலை பார்க்க வைக்கணும்னு நினச்சியா, இப்போது உன்னை தூக்கி ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போடுறாங்க. இப்போது இங்கே பைரவிக்கு தான் கால் பண்ணுறாங்க நம்ம சஞ்சய். நம்ம பைரவி குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போயிட்டுருப்பாங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக. இப்போ ஆறுமுகம் வந்து அந்த ஃபோனை பார்க்குறாங்க, என்ன இது பேர் சேவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எழுத்து கூட்டி படிக்கவும் சஞ்சய்ன்னு இருக்குது. ஓ, இவன் தான் ஃபோன் பண்ணுறானா, எதுக்காக தேவையில்லாமல் பைரவிக்கு இவன் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது. ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. என்ன பைரவி எப்போவுமே நம்மளோட காலை கட் பண்ணி விட மாட்டாளே, இன்றைக்கி என்ன கட் பண்ணி விடுறா, ஓ தெரியாமல் கட் ஆயிருக்கும், நம்ம திரும்பவும் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து திரும்பவும் கால் பண்ணுறாங்க. ஆறுமுகம் அதுவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பயங்கர கடுப்பாகுது. ஃபோனை போட்டு உடைச்சிடலான்னு கூட தோணுது. எடுத்து உடைக்க வராங்க. கரெக்டாக பைரவி பாத்ரூம்லேருந்து வெளியே வரவும், நிறுத்த ஆறுமுகம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அது ஏன் ஃபோன், கீழே போட்டு உடைக்க பார்க்குறியா, ஆமாம் ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது, யார் கால் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா பைரவி, தெரியல பைரவி யார் பண்ணாங்கன்னு, நானும் இப்போ தான் வந்தேன், அப்போ எதுக்காக என் ஃபோனை எடுத்து உடைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை காட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பைரவி நான் எதுக்காக பைரவி ஃபோனெல்லாம் உடைக்க போகிறேன், ஃபோனை உடச்சிட்டா திரும்பவும் பணம் கொடுத்து வாங்கணும், காசெல்லாம் நான் நிறையெல்லாம் அழிக்க மாட்டேன் பைரவி, நான் ஃபோனெல்லாம் உடைக்கிற மாதிரி பார்க்கல, எடுத்தேன், சரி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை தான் பார்க்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உனக்கு படிக்கலாம் தெரியுமா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏதோ ஓரளவுக்கு 5ஆம் கிளாஸ் வரையும் படித்தேன் பைரவி, ஓரளவுக்கு நான் எழுத்துக்கூட்டி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு படிக்காத ஒரு முட்டாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகத்தை ரொம்பவே தரக்குறைவாக பேசி ஆறுமுகத்தோட மனசவே ரொம்ப காயப்படுத்திடுறாங்க பைரவி. ஆறுமுகத்தோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் கண்டபடி நீ படிக்காத ஒரு முட்டாள் தற்குறி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி இங்கே நம்ம ஆறுமுகம் ரொம்ப மனசுடைஞ்சு போய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது ஃபோனை பார்க்குறாங்க, சஞ்சய் தான் கால் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் இந்த ஆறுமுகம் ஃபோனை போட்டு உடைக்க பார்த்துருக்கான். கொஞ்சம் நேரம் நம்ம லேட்டாக வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் தூளாக ஆக்கியிருக்குவான். எதுக்காக தான் இப்படி சந்தேகப்படுறான்னு தெரியலையே, இந்த ஆறுமுகத்தை விட்டு ஃபஸ்ட்டு நம்ம போகணும். இப்படி ஒரு சந்தேக பிராணி கூட நம்ம எப்படி தான் இருக்கிறது, சே நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ, இவன் நமக்கு புருஷனாக அமைஞ்சிருக்கான். இல்லை இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, சீக்கிரமாகவே இவங்கிட்டேருந்து நம்ம டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதே சமயம் சஞ்சய் எதுக்காக கால் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. சொல்லு பைரவி, ஃபோன் பண்ண கால் கட் பண்ணிவிட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு கட் பண்ணிட்டு விட்டேனா, இல்லை கட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு, கட் பண்ண பைரவி, ஓ அந்த ஆறுமுகம் தான் கட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரி சஞ்சய், ஏதோ பேசுகிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்க போல், என்ன விஷயம் சஞ்சய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பைரவி முக்கியமான விஷயம் தான் பைரவி, நம்ம நேரில் பார்த்து பேசலாமா, நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு, நேரில் பார்த்து பேசலாம், அப்படி இல்லைன்னா நான் ஃபோன்லேயே விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃப்ரீ தான் சஞ்சய், நம்ம நேரில் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ரெடியாகி கிளம்பி பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. அதனால் ரெடியாகி கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, பைரவி எங்கம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம அன்னபூரணியும், என்ன பைரவி தனியாக போறியா, ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, அவன் வீட்டில் சும்மா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த தடிமாடு எப்போவுமே சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அது அத்தை பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தானே அத்தை, நானே போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இல்லை பைரவி நீ எப்படி தனியாக போவ, ஆறுமுகம் நீயும் போ, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. போன்னு சொன்னதுமே பல்ல இழிச்சிக்கிட்டு எப்படி வரான் பாரு, இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லை, நம்ம என்ன தான் திட்டினாலும் அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அப்போவே தொடச்சி கீழே போட்டுட்டு நம்ம கூட நல்ல விதமாக பேசுறது, இப்படி ஒரு மானங்கெட்ட ஜென்மத்தை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆறுமுகத்தை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகமும் பைரவியும் காரில் தான் போகிறாங்க. நம்ம
பைரவி இருந்துட்டு அப்படியே ஆறுமுகத்தை முறைச்சிக்கிட்டே வராங்க. உடனே ஆறுமுகமோ, என்ன பைரவி, ஏன் இப்படி ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குற? பின்ன முறைச்சி பார்க்காம என் கூட அத்தை போக சொன்னாங்கன்னா உடனே பல்ல ஈன்னு இழிச்சிக்கிட்டு கூடவே வந்துடுவியா? உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பைரவி, ஏன் பைரவி இப்படி என்னை திட்டுற? உனக்கு சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு தானே அம்மா என்னை உன் கூட அனுப்புனாங்க. அதுக்காக நீ இப்படியா கோவப்படுவ? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் ரொம்பவே குழந்தைத்தனமாக பேசவும் பைரவிக்கு கோவமாக வருது. சும்மா அப்படியே பச்சை குழந்தை மாதிரி பேசாத, உன்னை பார்த்தாவே எனக்கு கடுப்பாக இருக்குது. நீ ஏன் எனக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போக தெரியாதா? நீ எப்பவுமே என் கூடவே வரணுமா? நீ வந்தால் தான் எனக்கு சேஃப்டியாக இருக்குமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. போதும் நிறுத்து பைரவி, நான் சும்மா கூட தானே வரேன். நான் கூட வரதுனால உனக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், கோவிலுக்கு தானே போகிறேன், ஏன் இவ்வளோ நீ பதட்டப்படுற? யாராவது வராங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் ஆறுமுகம், இப்படி என்னை சந்தேகப்பட்ட அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் இப்போவே கிளம்பி என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கேனா பைரவி? உன்னை போய் நான் எப்போவுமே சந்தேகமே படவே மாட்டேன், ஏன்னா நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார் ஆறுமுகம், இப்படி ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லிடாத, எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவிலுமே வந்துடுது. அங்கே பார்த்தா சஞ்சய் இருக்கார். சஞ்சய் பார்த்ததுமே இங்கே ஆறுமுகத்துக்கு அப்படியே சூடேறுது மண்டை, பயங்கர கோவப்படுறாரு. நம்ம பைரவி சஞ்சயை பார்த்ததுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. இவ்வளோ நேரமாக ஆறுமுகத்துக்கிட்ட பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்த பைரவி சஞ்சயோட முகத்தை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக போய் நிற்கவும், என்ன பைரவி, நீ மட்டும் தனியாக வருவோன்னு நினச்சேன், ஆறுமுகமும் கூட வந்திருக்காரு போல், என்ன உன்னை தனியாலாம் யாரும் அனுப்புறது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போவே நினச்சேன், இந்த ஆறுமுகம் நம்ம மேலே சந்தேகப்பட்டு தான் வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகத்தை பற்றி ஒவ்வொரு நிமிஷமும் தப்பாக தான் நினைக்கிறாங்க எங்கள் பைரவி. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ஆறுமுகத்தோட மனசை நம்ம பைரவி புரிஞ்சுக்கணும், 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும். அதே சமயம் இங்கே சஞ்சயோட மனசுலையுமே பைரவி மேலே அவ்வளோ ஒரு ஆசை இருக்குது, பைரவியை கல்யாணம் பண்ணிக்கணும், ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிக்கணும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக அப்படி ஒன்று நடந்துடவே கூடாது. ஆறுமுகமும் பைரவியும் தான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே பைரவி இருந்துட்டு, சொல்லு சஞ்சய், எதுக்காகவோ வர சொன்னேன், என்ன விஷயம்? முக்கியமான விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா நான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓகே பைரவி, அதுக்காக தான் நான் வர சொல்லியிருக்கேன். சிவா ஒரு கேஸில் இன்வால்வ் ஆனார்ல, அதாவது அவர் மேலே ஒரு கேஸ் கூட விழுந்தது, 20 கோடி ரூபாவை ஸ்னேகா அவங்கள்ட்ட ஏமாற்றிட்டதா. அந்த கேஸில் யார் அந்த ரவுடிங்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட பைரவி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சஞ்சய், நீ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் சஞ்சய், எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் சூப்பராக டீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி, படித்தவங்கன்னா சும்மாவா, படித்தாவே ஒரு கெத்து தானே, அதில் டேலண்ட்டுன்னு சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஆறுமுகத்தை பார்த்து பேசவும் ஆறுமுகத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் சஞ்சய், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் கூட படிச்சுட்டு பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னு நினச்சேன், என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து பாதியிலே முடிஞ்சு போச்சு. சரி அதை பேசி என்ன பிரயோஜனம், நம்ம பேச வந்த விஷயத்த பேசுவோம். சரி சஞ்சய், அந்த ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணி நீ ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பைரவி, எனக்கே இப்போ தான் விஷயம் தெரிய வந்தது, அந்த ரவுடி பசங்களும் நேற்று தான் மாட்டினானுங்க, நைட்டு ஃபுல்லாக அவங்ககிட்ட அடித்து உண்மையை வர வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. அவனுமே உண்மையை சொல்லியாச்சு. இப்போது ஸ்னேகாவோட அப்பா கிட்ட விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவரே ஸ்னேகாவை பயங்கரமாக வெளுத்து வாங்கிடுவார்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க அப்பாக்கே தெரியாமல் தான் இந்த ஸ்னேகா இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கா. அதுவும் 1 லட்சமா 2 லட்சமா 20 கோடி ரூபாவை அவங்க அப்பாக்கே தெரியாமல் எடுத்து செலவு பண்ணியிருக்கா அந்த ஸ்னேகா. கண்டிப்பாக அந்த விஷயம் தெரிஞ்சால் தேவராஜ் பயங்கரமாக கோவப்படுவார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே சிவாக்கு கால் பண்ணேன், அவரது ரீச் ஆகலை, அதனால தான் உனக்கு கால் பண்ண பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆமாம் மற்றவங்களது யாருமே இவங்ககிட்ட நம்பர் இருக்காது, பைரவிது மட்டும்தான் இருக்கணும். அப்படியே வலியுறான், கொஞ்சம் விட்டால் போதும் பைரவியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான் போல். இவன் மனசுக்குள்ளே இருக்கிற கசப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக பைரவிக்கு சீக்கிரமாகவே தெரிய வரணும். இவன் கூட பைரவி எப்போவுமே பேசவே கூடாது, இவனை ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு பைரவி நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவன் எவ்வளோ கேவலமானவன் மோசமானவன்றது நமக்கு தானே தெரியும். பைரவி முன்னாடி நல்லவன் மாதிரி வேஷம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, சரி சஞ்சய், நான் சிவாவுக்கு சிந்துக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அதே சமயம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம், நீங்கள் அந்த ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அவளை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க, சரிங்க பைரவி, நீங்கள் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துடுங்க, அதுக்குள்ளே நான் அந்த ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவங்க பண்ண தப்புக்கு அவங்க, அதாவது சிவாவை வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ஹாஸ்பிட்டலில் அடிமை வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நான் அவங்கள ஜெயிலே போடுறேன் அதே சாக்கா வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சஞ்சய், எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே ஆறுமுகமும் பைரவியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சஞ்சய் இப்படி கண்டுபிடிச்சிட்டாரு, இதுக்கு பின்னாடி அந்த ஸ்னேகா தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற, 20 கோடி ரூபாவை தன்னோட அப்பாவுக்கே தெரியாமல் எடுத்து ரவுடி பசங்களுக்கு செலவு பண்ணி சிவாவை கடைசி வரைக்கும் அதாவது அடிமை வேலை பார்க்க வைக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாமா கூட பண்ணுவா இவ, எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆமாத்த, இப்படியும் இருக்க தானே செய்கிறாங்க கேவலமானவங்கெல்லாம். அத்தை, அந்த ஸ்னேகாவை விடவே கூடாது அத்தை, சிவாவோட வாழ்க்கையவே நாசம் பண்ண நினச்சவ அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, நம்ம எல்லாருமே இப்போ ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகலாம். அந்த ஸ்னேகாவை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டால் தான் நம்ம மனசும் ஆறும். சிவாவோட மொத்த வாழ்க்கையுமே க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா. அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து ஹாஸ்பிட்டல் தொடங்கினப்போ கூட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெருசாக பண்ணிவிட்டவ அவளாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே சஞ்சய் வந்து தேவராஜோட வீட்டுக்கு போகிறாங்க. தேவராஜையும் ஸ்னேகாவும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா சொல்கிறாங்க, அப்பா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சுப்பா, அந்த சிந்துவை ஒரே அடியாக எப்படியாவது சிவா கிட்டேருந்து பிரிச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் அந்த கோர்ட்டும் சரி, எல்லா சுச்சுவேஷனும் சரி அவளுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம சஞ்சய் வந்து வராங்க. தேவராஜ்கிட்ட சார், உங்ககிட்ட ஒரு நான் முக்கியமான விஷயம் பேசணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே, என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே சஞ்சய் சொல்கிறாங்க, மிக மிக பெரிய முக்கியமான விஷயம்தான் சார், உங்களை பார்த்து இப்போவே மீட் பண்ணி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேகா யோசிக்கிறாங்க, என்னவா இருக்கும், அப்படி என்ன முக்கியமான விஷயம், ஒருவேளை நம்ம 20 கோடி ரூபாவை ஏமாற்றணுமே, அந்த விஷயம் ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்சம் பயப்படவும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் தானே இவங்க இந்த திருட்டு வேலையை பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போது இங்கே சஞ்சய் கிட்ட அவங்க அப்பா தேவராஜ் கேட்குறாங்க, சார் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் அதான் சிவா மேலே பழி போட்டிங்களே, 20 கோடி ரூபாவை அவர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரவுடிங்களை கண்டுபிடிச்சி அந்த ரவுடிங்க சொன்னதுக்கப்புறம் தான் சிவா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். அதே சமயம் அந்த ரவுடிங்குக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த ரவுடிங்களையுமே நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்கள வந்து எனக்கு காட்டுங்க, அவங்கக்கிட்ட நான் பயங்கரமாக கேள்வி கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் அடி வெளுத்து வாங்கணும், 20 கோடி ரூபாவை திரும்ப நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும். ஏன்னா அவ்வளோ பணத்தை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா, அந்த ஒவ்வொரு ரூபாய்க்குமே என்னுடைய வேர்வை துளி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் வந்து ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், சொல்லுங்கள் சார் அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு அப்படிங்க நம்ம ஸ்னேகா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க, வாய் மேலே கை வச்சுக்கிறாங்க. பயங்கர அதிர்ச்சி அவங்களுக்கு. ஐயோ, இந்த சஞ்சய் எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்றானே, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த அவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சோம், ஆனால் நல்லா வசமாக சிக்க வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. இப்போது தேவராஜ் கேட்கவும் இங்கே சஞ்சய் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உங்கள் 20 கோடி ரூபாவை ஏமாத்தினது உங்கள் பொண்ணு ஸ்னேகா தான், இவங்க தான் இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே தேவராஜுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சார் என்ன சார், எங்கள் பொண்ணு மேலே பழிய போடுறீங்களா, எங்கள் பணத்தை எடுத்ததுமே இது தப்பு, இதில் என் பொண்ணு தான் திருடினாங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை சார், அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது சார் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தான் நம்புகிறாங்க. சார் உண்மையை தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் உண்மையை தான் நான் சொல்கிறேன், நான் எதுக்காக பொய் சொல்லணும், வேணா உங்கள் பொண்ணவே விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேகா, சஞ்சய் சார் சொல்கிறதெல்லாம் உண்மையா சொல்லு, டிஎஸ்பி சார் சொல்கிறது உண்மையா ஸ்னேகா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் ஸ்னேகா திருட்டு மொழி முழிக்கிறாங்க. அது வந்துப்பா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறுவோம். என்ன ஸ்னேகா, நான் அந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலையை செய்யலைன்னு சொல்லிட்டு நீ கம்பீரமாக சொல்லு ஸ்னேகா, எங்கள் பணத்தவே நாங்களே திருட முடியுமான்னு சொல்லிட்டு கேளு ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் சொல்லவும், அது வந்துப்பா, அது வந்து என்ன, அது வந்து போயின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கே, அப்போது நீ அவ்வளோ பெரிய கேவலமான வேலையை செஞ்ச, நம்ம பணத்தவே நீயே திருடிட்ட, அதுவும் 20 கோடி ரூபாய்,
20 கோடி ரூபாவை வச்சிருக்கல்ல, செலவு இது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் கேட்கவும் இங்கே ஸ்னேகா முழிக்கிறாங்க. ஏன்னா 20 கோடி ரூபாவை அப்படியே வாரி தண்ணி மாதிரி ஊற்றியாச்சு, அந்த அளவுக்கு செலவும் பண்ணியாச்சு. அதுக்கு தான் திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன ஸ்னேகா, 20 கோடி ரூபாவை செலவு பண்ணிட்டியா? ஐயோ அடி பாவி, உனக்கு அம்மாவோட ஞாபகம் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது என்னுடைய தப்பாக போச்சு. 20 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்ச பணத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் அழிச்சிட்டியேடி. உனக்கும் உபயோகம் இல்லை, எனக்கும் உபயோகம் இல்லை, எவனுக்கோ கொடுத்து அழிச்சிருக்கேடி. அடி பாவி, எதுக்காக இப்படி பண்ண? சொல்லு ஸ்னேகா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு கோவத்தை எப்போவுமே வாழ்நாள்லே எங்கள் ஸ்னேகா பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்குமே ஸ்னேகாவுக்கு செல்லம் கொடுத்து தான் அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்க அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. இப்போது எங்கள் ஸ்னேகா இருந்துட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகுறாங்க. நீ காலில் கையில் விழுந்தா கூட உன்னை மன்னிக்க மாட்டேன் ஸ்னேகா. பணத்தோட அருமை உனக்கு என்னன்னு புரியல. நீ அதாவது இந்த மாதிரி கொல்லி வேலைக்கு, அதாவது விவசாயம் செய்வாங்களே, அந்த விவசாய வேலையை செஞ்சாதான் உனக்கு பணத்தோட அருமையும் சாப்பாட்டோட அருமையும் என்னன்னு புரியும். ஏன்னா அப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்படாமல் நான் உன்னை சொகுசாக வச்சு வளர்த்தேன் பத்தியா, அது என்னுடைய தப்பு தான். 20 கோடி ரூபாவை அசால்ட்டாக செலவு பண்ணியிருக்கே. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே எதுவுமே இல்லையா? சென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. சார், உங்களுக்குள்ள பிரச்சனைலாம் அப்புறம் வச்சுப்பீங்க. நீங்கள் அதாவது உங்கள் பொண்ணே உங்கள் பணத்தை திருடிட்டு இன்னொருத்தவங்க மேலே பழியை போட்டு அவங்க மேலே கேஸை போட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க அடிமை வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு கேவலமாக நினச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரியுதா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்னேகா அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சார், என்ன சார், பின்ன நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ கான்ஸ்டபிள் கிட்ட நீங்கள் விளங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா இருந்துட்டு, டேட் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க டேட், ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன். அந்த சிவா என்னை ஏமாற்றிட்டான்ல, அவனை எப்படியாவது பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் அவன் அடிமை வேலை பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டேன். டேட் ப்ளீஸ் டேட், போலீஸ்கிட்ட சொல்லுங்கள் டேட் ப்ளீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சஞ்சய் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நீங்கள் ஒருத்தரோட லைஃபவே ஸ்பாயில் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் தப்பு பண்ணால் அப்போது நீங்கள் தானே தண்டனையை அனுபவிச்சு ஆகணும். உங்கள் அப்பா சொன்னால் கூட உங்களை நான் வெளியே விட போகிறது கிடையாது, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸ்னேகா பயங்கரமாக அழுதுகிட்டே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்தால் அன்னபூர்ணியோட ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது ஸ்னேகாவுக்கு. அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே இல்லையா? என் பையன் சிவா உன்னை லவ் பண்ணான், ஆனால் உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணானாடி? ஏதோ சிந்து பொய் சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால் அவன் எவ்வளோ அவமானத்தை சந்திச்சான் தெரியுமா? அவன் உனக்கு துரோகம் பண்ணானாடி? இல்லைல்ல. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி அவனை பழி வாங்கணும்னு நினச்ச? கடைசி வரைக்கும் உங்கள் ஹாஸ்பிட்டலில் அவன் அடிமை வேலை பார்க்கணும். அதுக்காக உங்கள் அப்பாவோட பணத்தவே 20 கோடி ரூபாவை திருடி நீ எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்க, பெரிய ஆள் தான் நீ. சி, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எங்கள் அன்னபூர்ணி ஸ்னேகாவை வெளுத்து வாங்குறாங்க. ஸ்னேகாவுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. இப்போது எங்கள் சிந்துவுமே வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. எப்போவுமே உண்மை ஜெயிக்கும். உன்னை மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கடைசியில் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ பண்ண வேலைக்கு இப்போ தண்டனை அனுபவிக்குவ, கண்டிப்பாக நீ வெளியே வரவே முடியாது, லைஃப் லாங் ஜெயிலே தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்து சொல்கிறாங்க. உடனே எங்கள் நம்ம ஆறுமுகமுமே, போதும் சிந்து, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஸ்னேகா வந்து சஞ்சய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான் சார், தயவு செஞ்சு என்னை வெளியே விட்டுருங்க. ஜெயிலெல்லாம் எனக்கு ஒத்துக்காது, ஜெயிலில் கொசு கடிக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், ஓ, தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கணும்ல, ஜெயிலுனா கொசு கடிக்க தான் செய்யும், சாப்பாடு கொடுக்கறத தான் சாப்பிடணும். நீ ஜெயில் தண்டனை அனுபவிச்சா மட்டும்தான் கொஞ்சமாச்சும் திருந்துவ, மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனையும் உனக்கு வரும். சரியா?
ஜெயிலில் இருந்து கொஞ்ச நாள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்கப்பா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். உங்களோட அதாவது நம்ம பணத்தை உங்களுக்கு தெரியாமல் எடுத்தது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே தேவராஜ் வாயை திறந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லலை. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு இடி மாதிரி தான் இருக்குது தேவராஜுக்கு. ஸோ அதனால் எதுவுமே அவரால் பேச முடியல. இங்கே பாரு சினேகா, நீ தப்பு பண்ணியிருக்க. சஞ்சய் சொன்ன மாதிரி தப்பு பண்ணதுக்கான தண்டனை அனுபவி. கொஞ்ச நாள் வரைக்கும் ஜெயில் தண்டனை அனுபவி. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் அடி மட்டுமே கொடுக்க மாட்டாங்க, நிறைய வேலைலாம் வாங்குவாங்க. வேலை செய்கிறதுக்கான பணத்தையுமே கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ வேலை வாங்குறாங்கன்றத நீ தெரிஞ்சுக்கோ. அப்போயாவது பணத்தோட அருமை பற்றி உனக்கு புரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நானே லாயர் வச்சு உன்னை வெளியே கொண்டு வரேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையுமே இப்படி லூசுத்தனமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட் என்ன டேட், நீங்கள் என்ன என்னுடைய எதிரியா? என்னை இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் டேட் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக நம்ம ஸ்னேகா அழுகுறாங்க. தேவராஜுக்கு பாவமாக தான் இருக்குது. இப்போதைக்கு தேவராஜ் சொன்னாலுமே சஞ்சய் வந்து ஸ்னேகாவை வெளியே விட போகிறது கிடையாது. ஸோ வேறு வழியே இல்லை. அவங்க 2 days இல்லை 3 daysன்னு ஒரு 1 week ஆச்சு ஜெயிலில் இருந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.